இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்வில் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க செல்வம் வளங்களை பெற இந்நாளை தவறவிடாதீர்கள். சோமவார விரதத்தின் சிறப்புகளை பத்தி சொல்ல போற மக்களே, அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகின்றது. இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு அவரது பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவனின் தலையில் இருக்கும் சந்திரன் சோமவார விரதத்தை கடைபிடித்துதான் சிவனுக்கு மிகவும் பிடித்தவனாகி சிவனின் தலையிலேயே இடம்பெற்றான் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. சோமன் என்பது சந்திரனை குறிப்பதால் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் சந்திர பகவானின் அருளையும் பெறலாம். சந்திரன் மனோகாரகன் என்பதால் மனக்குழப்பம், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் நீங்கி மன அமைதியை தரும் என்று நம்பப்படுகின்றது. இந்த விரதத்தை முறையாக கடைபிடிப்பதன் மூலம் எப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்கும் என்று கூறப்படுகின்றது. சிவபெருமானுக்குரிய விரதங்களில் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று சோமவார விரதம். 16 திங்கட்கிழமைகள் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம் எனப்படுகின்றது. இவ்விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகள் மட்டுமே கடைபிடிக்கின்றனர். ஆனால் இவ்விரதத்தை எல்லா திங்கட்கிழமைகளிலும் கடைபிடிக்கலாம். விரதத்தன்று அதிகாலையில் இருந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் சிவபெருமானின் படம் அல்லது லிங்கத்திற்கு மலர்கள் சூடி விளக்கேற்ற வேண்டும். நெற்றியில் திருநீர் பூசி சிவனை வழிபட்டு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். சிவ மந்திரங்கள், சிவ புராணங்கள், சிவ அஷ்டோத்திரம் போன்றவற்றை படிக்கலாம் அல்லது கேட்கலாம். நாள் முழுவதும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை மனதிற்குள் ஜெபித்துக் கொண்டே இருப்பது நல்லது. முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவர்கள் அல்லது வேலைக்கு செல்பவர்கள் ஒரு வேளை உணவு அருந்தலாம் அல்லது பால், பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம். ஆனால் உப்பு சேர்க்காத உணவு உண்பது சிறந்தது. பின்பு மாலை வேளையில் சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்துவிட்டு வீடு திரும்பிய பின்பு சிவனுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். சிவபெருமானை மனதார வழிபட்டு இந்த 16 சோமவார விரதம் மேற்கொள்ளும் திருமணம் வயதுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்குவார்கள். தாயாருக்கு ஏற்படும் தோஷங்களும் உடல் பாதிப்புகளும் நீங்கும். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறக்கும். ஜாதகத்தில் சந்திரன் நிலை வலுப்பெறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.